ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சௌக்கமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சௌக்கமாக இருக்கிறேன். இன்றைக்கி மார்க்கெட் கொஞ்சம் டவுனில் தான் இருக்குது. ஆக்சுவலாக கிராஷ்னும் சொல்ல முடியாது, கிராஷ் தான், ஆல்மோஸ்ட் கிராஷ் தான். மெயின் ப்ராப்ளம் என்னன்னா, ஃபர்தராக இன்னும் எவ்வளோ டவுன் சைடு நம்ம பார்க்க வேண்டி வரும். மெயினாக பிட்காயின் லெவல்ஸ் பார்த்திங்கன்னா, நான் இந்த வீடியோ பண்ணுற டைமுக்கு $85,000 $86,000 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இன்றைக்கி காலையில் இன்றைக்கி அமெரிக்காவில் இன்றைக்கி காலையில் ஒரு டிப்பு வந்தது. $82,000 வரைக்கும் கீழே போய் திருப்பியும் பவுன்ஸ் பேக் ஆச்சு. பட் பார்க்கணும், இன்னும் கொஞ்சம் டவுன் சைடு தான் இருக்கும். அதுக்கு சில முக்கியமான காரணங்கள் இருக்குது. அதெல்லாம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பாருங்கள். ஃபஸ்ட்டு ரீசன் நம்ம அமெரிக்கா பிரசிடெண்ட் ட்ரம்ப் அவர்கள் டேரிஃப் கன்ஃபியூஷன் ஒன்று ஆரம்பிச்சிட்டார். டேரிஃப் வார்ன்றது அது கனடா, மெக்சிகோ, சைனாவோட நிறுத்திக்காமல் இப்போது புதுசாக இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணார். EU நேஷன்ஸ்னால் யூரோப்பியன் யூனியனில் 27 கண்ட்ரிஸ் இருக்குது. யூரோப் கண்ட்ரிஸில் அந்த 27 கண்ட்ரிஸ் மேலேயும் 25% டேரிஃப்ஸ் விதிக்க போகிறேன். அங்கேருந்து வர்ற பொருட்கள் மேலே, அங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகி இங்கே அமெரிக்காவில் இம்போர்ட் பண்ணுற பொருட்கள் மேலே கிட்டத்தட்ட 25% கஸ்டம்ஸ் டியூட்டி போட போகிறேன், டேரிஃப்ஸ் போட போகிறேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணார். அவங்களும் சும்மா இருப்பாங்களா? அவங்களும் என்ன சொல்கிறாங்க, சரி நீ போடு, நீ உங்கள் அமெரிக்காவிலேருந்து வர பொருட்கள் மேலெல்லாம் நாங்களும் சேமாக அதே மாதிரி டேரிஃப்ஸ் போடுறோம் அப்படின்றாங்க. ஒருத்தர் கவுண்டர். இதால் யாருக்கு மெயினாக பாதிப்பு? மெயினாக இதில் பார்க்க வேண்டியது நம்ம யாருக்கு பாதிப்பு அதிகமாக இருக்குன்னா, கண்டிப்பாக நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, இங்கே அமெரிக்காவில் இருக்கிற எக்கானமி அடிபடும். ஏன்னா பொருட்களெல்லாம் விலை ஏறிடும். இந்த டேரிஃப்ஸால் ஆட்டோமேட்டிக்காக அந்தந்த நாடு எந்தெந்த நாடு எந்த பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களோ ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் விலை கூடிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இதில் மெயினாக பார்த்திங்கன்னா, இப்போது இங்கே காட்டன் துணிகள், மெயினாக காட்டன் கிளாத்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எங்கேருந்து வரோம்னா, இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஏஷியன் கண்ட்ரீஸ்லேருந்து தான் இங்கே அதிகமாக காட்டன் துணிகளெல்லாம் வரும். அதுக்கு நிறைய மவுஸ் இருக்குங்க. இங்கே இந்தியன்ஸ் மாத்திரம் வாங்க மாட்டாங்க, அமெரிக்கன்ஸ் கூட நல்லா விரும்பி வாங்கிறது இந்த கூட்ஸ் தான். நிறைய பிராண்டட் இருக்குது, பிராண்டட் கிளாத்ஸ் இருக்குது, ஜென்ரலாக எல்லாமே இருக்குது. அவங்களும் ஆர்டர் கொடுத்து வர வச்சுப்பாங்க. அப்புறம் லெதர் கூட்ஸ் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம இந்தியாவிலேருந்தும் பங்களாதேஷ்லேருந்தும் பாகிஸ்தான்லேருந்து தான் லெதர் கூட்ஸ் எல்லாம் வரும். இங்கே எதுவும் லெதர் யாரும் இப்போ ஒன்றும் பண்ண மாட்டாங்க, அங்கேருந்து தான் வரும். அடுத்தபடியாக ஃப்ரான்ஸ்லேருந்து வரும் லெதர் கூட்ஸ். ஃப்ரான்ஸு அந்த பக்கம் யூரோப் கண்ட்ரீஸில் சில கண்ட்ரிஸ் எல்லாம் லெதர் கூட்ஸு, சீஸு இந்த மாதிரியெல்லாம் இங்கே வரும். இங்கே வந்த ப்ராப்ளம் என்னன்னா, அமெரிக்காவில் மேனுஃபேக்சர் எதுவும் ரா மெட்டீரியல்ஸ் கிடைக்கிறது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ரா மெட்டீரியல்ஸ் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அடுத்தபடியாக இங்கே லேபர் காஸ்ட் ரொம்ப அதிகம். ஒரு லேபர் வச்சு வேலை வாங்கிறதுனா பயங்கரமாக நொந்து போயிடுவாங்க, காஸ்ட் அதிகமாகிடும். அதால் இங்கே யாரும் மேனுஃபேக்சரிங் பண்ண மாட்டாங்க. இந்த பிரச்சனைகள் இருக்கிறதால எல்லாமே இங்கே அமெரிக்காவில் எல்லாம் கம்ப்ளீட்டாக டிபெண்ட். என்னன்னா, ஆல் ஓவர் வேர்ல்டுலேருந்து கூட்ஸ் எல்லாம் இங்கே வரும். இங்கே எதுவும் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு இல்லைன்னா காஸ்ட் அதிகம் ஆகிடும். ஒரு ஊசி, குண்டூசியிலேருந்து பெரிய இண்டஸ்ட்ரியல் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஃபாரின்லேருந்து தான் வரணும் இங்கே அமெரிக்காவுக்கு. அந்த நாடுகள்லேருந்து வரணும். அதுக்கப்புறம் நம்ம அரிசி, கோதுமை இதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து மெக்சிகோ, கனடா இங்கேருந்தெல்லாம் வரும். இங்கே விளைச்சல் பார்த்திங்கன்னா நம்ம
இது விளைச்சல் ரொம்ப கம்மி. எதுனா ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. பட் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கூட எல்லாமே யூரோப் கண்ட்ரீஸ்லேருந்து வருது. எல்லாமே இந்த மெக்சிகோ, கனடா இங்கேருந்து தான் வருது. சைனாலேருந்து அதிகமாக வருது. ஃபர்னிச்சர் எல்லாம் பார்த்திங்கன்னா சைனாலேருந்து தான் வருது. இப்போ நம்ம இந்தியாவில் கூட ஃபர்னிச்சர் எல்லாம் கம்ப்ளீட்டாக நம்ம சைனாலேருந்து தான் வாங்குகிறாங்க. இந்த மாதிரி இங்கே மேனுஃபேக்சரிங்னா ரொம்ப அதிகமான காஸ்ட்டு. இதால் கண்டிப்பாக பாதிக்கப்படுறது, இந்த டாரிஃப் வாரால் பாதிக்கப்படுறது நம்ம அமெரிக்கா தான் அப்படின்னு சொல்லணும். எக்கனாமிக்கலாக ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும். அடுத்தபடியாக இப்போது இந்த டாரிஃப் வாரால் நம்ம கிரிப்டோ கரன்சிக்கு என்ன பாதிப்பு, என்ன இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நினைக்கலாம். அதுக்கு தான் ஒரு ரெண்டு இம்பார்ட்டண்ட் கிளிப்பிங்ஸ் வச்சுருக்கேன். அது படித்து காட்டுறேன் பாருங்கள். இப்போது ஃபஸ்ட்டு கிளிப்பிங் என்னென்னா, ஷாக்கிங் ட்ரம்ப் டேரிஃப்ஸ் ஆன் EU. EUனா யூரோப்பியன் நேஷன்ஸ். வில் கிரிப்டோ மார்க்கெட் ஃபேஸ் ட்ரேட் வார் ஃபால் அவுட். ட்ரேட் வாரால் ஃபால் அவுட் ஆகுமா அப்படின்றாங்க. இது ஒரு இம்பார்ட்டண்ட் கிளிப்பிங். ஏன்னா கண்டிப்பாக EU நேஷன்ஸ்ன்றது சாதாரண இல்லை. யூரோப் கண்ட்ரிஸ் அது 27 நாடுகள், அது ஃப்ளாகும் வைக்கிற ஃப்ளாக்ஸ் 27 கண்ட்ரிஸ். அது அந்த கண்ட்ரீஸ்லேருந்து நிறைய பொருட்கள் இங்கே அமெரிக்காவுக்கு வருது. அதெல்லாம் கண்டிப்பாக விலை ஏறணும். இந்த மாதிரி டேரிஃப்ஸ் போட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன சொல்கிறாங்க, அமெரிக்காவிலேருந்து வர்ற பொருட்களெல்லாம் நாங்களும் டேரிஃப்ஸ் போடுவோம் அப்படின்றாங்க. இது எங்கே போய் முடியுமோ என்னமோ பெரியது. அடுத்தது இன்னொரு கிளிப்பிங் இருக்குது, அது என்னன்னு படித்து காட்டுறேன். Why Trump tariffs on EU goods matter for the global economy. இந்த கிளிப்பிங் இன்னும் கொஞ்சம் இருக்குது. அது முழுசாக நீங்கள் படித்து பாருங்கள். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை நல்லா தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். கண்டிப்பாக உங்களுக்கு எதுக்கு நம்ம கிரிப்டோ கரன்சிக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு தெரியறதுக்கு தான் இந்த கிளிப்பிங்ஸ் வைக்கிறேன். மெயினாக இந்த டேரிஃப்ஸுக்கும் நம்ம கிரிப்டோ கரன்சிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றது தெரியறதுக்கு பாருங்கள், கிளியராக பாருங்கள். இது எதுக்கு வருதுன்னா, இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணார், இந்த EU நேஷன்ஸ் மேலே நான் டேரிஃப்ஸ் போட போகிறேன். ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து 25% டேரிஃப்ஸ் போட போகிறேன். டேரிஃப்ஸ்னா கஸ்டம்ஸ் டியூட்டி போட போகிறேன் அப்படின்றாரு. அதே மாதிரி அவங்களும் ரிட்டாலியேஷன், அவங்க என்ன சொன்னாங்க, கண்டிப்பாக நீ போடு, நாங்களும் உங்கள் பொருட்களை போடுறோன்னு அவங்களும் சொல்கிறாங்க. பார்க்கணும் என்ன நடக்கும்னா. இந்த மாதிரி டைமில் கொஞ்சம் மார்க்கெட் சரிவு வருது, இன்னும் கொஞ்சம் டவுன் வரும். பாட்டம் அவுட் எங்கே பாட்டம்ன்றது தெரியல. கீழே ஒரு வேளை 80,000 சப்போர்ட்டுன்னு நினைக்கிறோம். அது பிரேக் ஆகி போச்சுன்னா கீழே போகும் கண்டிப்பாக. பிட்காயின் லெவல் பார்த்திங்கன்னா தற்சமயம் 85,000 86,000 டாலர் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 80,000 ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன். அது பிரேக் ஆகி போச்சுன்னா கீழே போயிடும். $70,000 வரைக்கும் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக எப்போ பிட்காயின் ஃபாலோ ஆகுதோ ஆட்டோமேட்டிக்காக ஆல்ட் காயின்ஸு, மெமி காயின்ஸ் எல்லாமே ஃபாலோ ஆகும். பார்க்கணும், வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆல்ட் காயின்ஸ் எல்லாம் டவுனில் இருக்குது. ஆனால் இப்போ எதுவும் வாங்காதீங்க. நான் சின்சியராக அட்வைஸ் பண்ணுறேன். கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் மார்க்கெட் ஸ்டெபிளைஸ் ஆகட்டும். இந்த ரேட்டில் ஆகிப்போச்சு மார்க்கெட்டை. திருப்பும் நல்ல மூமெண்ட் வர டைமில் இந்த டேரிஃப்ஸ்னு கொண்டு வந்தார் ட்ரம்ப் சாரால் நமக்கு நிறைய நன்மை நடந்தது. கிட்டத்தட்ட 4 மாதம் பின்னோக்கி போயிடுச்சு மார்க்கெட். பார்த்திங்கன்னா அக்டோபர் நவம்பரில் இருக்கிற மார்க்கெட் டைமுக்கு அவ்வளோ கீழே போயிடுச்சு மார்க்கெட். பிட்காயின் லெவல்ஸ் பார்த்திங்கன்னா அவர் வந்தப்புறம் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. அதில் இன்னைக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டு, ஒயிட் ஹவுஸ் கிரிப்டோ கன்சல்டன்சி அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. டிஜிட்டல் அசெட்ஸை எப்படி ஃப்ரேம் ஒர்க் பண்ணணும், என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வைக்கணும், ஹேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வைக்கணுன்ற இதில் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஒரு மீட்டிங் நடந்திருக்கு, ஃபஸ்ட்டு மீட்டிங்கு. அது என்னென்னா ரிசர்வ்ஸு, பிட்காயின் ரிசர்வ்ஸ் வச்சுக்கணும். ஏன்னா கோல்டு தான் இப்போ வரைக்கும் இருக்கிற அதிகமான கோல்டு தான் இருக்குது. அதே மாதிரி பிட்காயின் கூட வைக்கணும் அப்படின்றாங்க. பார்க்கணும். அதை பற்றி கோல்டு பற்றி கூட ஒரு நியூஸ் இருக்குது. அதை நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கிளியராக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன பிட்காயினுக்கும் கோல்டுக்கும் இருக்கிற வேல்யூ டிஃப்ரென்ஸ் என்ன, எதுக்காக கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இந்த டைமில் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அதிகமாக கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதில்
முக்கால்வாசி பங்கு பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் வேர்ல்டில் அமெரிக்காவில் தான் ரொம்ப அதிகம் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டாலரில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா கோல்டு ரிசர்வ்ஸு 8100 டன்ஸ் ஆஃப் கோல்டு இருக்குங்க அமெரிக்காவில் ரிசர்வ்ஸில். அங்கே ஒரு பிளேஸ் இருக்குது, அது என்னன்னா ஃபோர்ட் நாக்ஸ் FORTKNOX ஃபோர்ட் நாக்ஸ்ன்ற ஒரு ஏரியாவில் பத்திரப்படுத்தியிருக்காங்க. இப்போது அவர் ட்ரம்ப்பும் எலான் மஸ்கும் அது ஒரு என்ன இருக்குது அங்கே ரிசர்வ்ஸு என்னன்னு செக் பண்ண போகிறாங்க. ரொம்ப வருஷம் கிட்ட ஒரு 20 வருஷம் முன்னால் செக் பண்ணாங்களாம். அங்கே யாரும் போகிறதுக்கு இல்லை, யாரும் அலௌடு இல்லை. அந்த ஏரியா சுற்று வட்டாரத்தில் யாரும் போகக்கூடாது. அந்த மாதிரி ஏரியாவில் இருக்குது அந்த ரிசர்வ்ஸு. இப்போ அங்கே என்ன ரிசர்வ்ஸ் இருக்குது, கரெக்டாக இவங்க சொல்கிற பிரகாரம் இருக்கா இல்லையான்னு செக் பண்ண போகிறாங்க. அது ஒரு வேளை இல்லாமல் ஃபால்ஸாக நியூஸ் கொடுத்துருந்தா கண்டிப்பாக கோல்டு இன்னும் ஏறும், இன்னும் கண்டிப்பாக ரிசெஷன் வந்துடும். டாலரும் ஏறிடும். டாலர் கூட 4 நாளுக்கும் ஸ்ட்ராங் ஆகும். ஓகே, இப்போ நம்ம மார்க்கெட்டுக்கு வந்தாக்கா இந்த விஷயங்கள்லாம் இருக்கிறதால என் கைண்ட் ரிக்வெஸ்ட் என்னென்னா, கொஞ்சம் நாளைக்கு எதுவும் என்ட்ரிஸ் எடுத்துக்காதீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களில் யாருக்கோ கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும்னா CoinDCX எக்ஸ்சேஞ்ச் நல்லா இருக்குது. அதில் INR டிபாசிட் விட்ரால் நல்லா இருக்குது. அதோடைய லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி என் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கறதுக்கு அப்ஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க யூடியூபாருங்க. அதால் இன்ஸ்டாகிராமில் இந்த கீழே இருக்கிற நேமில் ஷிபா MBR குமார்னு இருக்குது. அந்த நேமில் தான் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ண முடியும். நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. நான் எந்த டைம் ஆனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் மார்க்கெட்டு எப்போ ரிவைவ் ஆகும் என்னன்றது லேட்டஸ்ட் அப்டேட்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு எவ்ரிடே கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். ஆல்மோஸ்ட் இந்தியா டைம் பிரகாரம் பார்த்திங்கன்னா ஒரு 11 மணி 12 மணி அந்த டைமில் நான் வீடியோ வைக்கிறேன். அதுவும் இல்லாமல் ஏதாவது முடிஞ்சால் கண்டிப்பாக உங்களுக்கு ஷார்ட்ஸில் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி இருக்க சுச்சுவேஷன் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டேரிஃப் வார் கன்ஃபியூஷனால் மார்க்கெட்டெல்லாம் டவுனில் இருக்குது. இது இல்லாமல் பிட்காயின் ஆப்ஷன்ஸ் வந்து எக்ஸ்பைரி 28ஆம் தேதி இந்த மாதம் நாளைக்கு இங்கே அமெரிக்காவில் 28ஆம் தேதி எக்ஸ்பைரி இருக்குது பிட்காயின் ஆப்ஷன்ஸு. கிட்டத்தட்ட $5 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க பிட்காயின் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில். அது என்ன ஆகும் என்ன ஒன்றுமே புரியல. நாளைக்கு தான் தெரியும், பார்க்கணும். அதை பற்றி ஏதாவது தகவல் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நியூஸ் வைக்கிறேன். அதுக்கப்புறம் இடிஎஃப்ஸில் கம்ப்ளீட் அவுட்ஃப்ளோ, கம்ப்ளீட் பணம் எடுத்துடுறாங்க இடிஎஃப்ஸில் இருந்து. இதனால் பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸு பிளாக் ராக்கு, ஃபிடெலிட்டி, ஆர்க்கு இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் அவங்க வந்து பிட்காயின் விற்க ஆரம்பித்தாங்க அவுட்ஃப்ளோஸ். அதால் மார்க்கெட் கேப் பார்த்திங்கன்னா நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் கேப்பு $2.75 ட்ரில்லியன் கிட்ட நிற்கிது தற்சமயம் நான் வீடியோ பண்ணுற டைமுக்கு. இன்னும் ஃபர்தராக எவ்வளோ ஃபாலோ ஆகும் தெரியல. கிட்டத்தட்ட $1 ட்ரில்லியன் டவுன் ஆகி போச்சு. பார்க்கணும் எப்படி இருக்கும்னு மார்க்கெட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து நல்லா லைக்ஸ் வைங்க, நல்லா ஷேர் பண்ணுங்கள், நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். பாய்.